வெறும் 4 சவரன் தங்க நகைக்காக இங்க ஒரு உசுர் போயிருக்கு. அதுவும் அதை பண்ணது யாருன்னு கேட்டா நீங்களே அதிர்ச்சி ஆயிருவீங்க. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பக்கத்துல களிக்குளம் கிராமத்தை சேர்ந்த சக்திவேல் என்பவரோட மனைவி தான் 28 வயசாகும் அம்சா. இவங்க அக்டோபர் 15ஆம் தேதி தன்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்சா வீடு திரும்பவே இல்லை. அன்னைக்கு நைட்டு 8 மணி போல அந்த குழந்தை மட்டும் ஒரு ரோட்டு ஓரத்துல நின்றுகிட்டு இருந்திருக்கு. அந்த குழந்தைய ஒரு பொண்ணு பத்திரமா கூட்டிட்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட 25 நாளுக்கு அப்புறம் நவம்பர் 9ஆம் தேதி கீழ்பெண்ணாத்தூர் பக்கத்துல உள்ள ஒரு கரும்பு தோட்டத்துல அழுகிய நிலையில ஒரு பொண்ணோட சடலம் மீட்கப்பட்டிருக்கு. அது காணாம போன அம்சான்னு உறுதியானவன அவங்கள கொலை பண்ணது யாருன்னு போலீஸ் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அதே கிராமத்தை சேர்ந்த அம்சாவோட ஃப்ரெண்டு 30 வயசாகும் நேத்ரா என்பவங்களை பிடிச்சி விசாரணை பண்ணதுல அவங்க சொன்னதுதான் எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. என்னன்னா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ அம்சாவோட கழுத்துல 4 பவன் நகை போட்டு வந்திருக்காங்க. அந்த நகையை நம்மளுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு அவங்கள நைஸா பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நேத்ராவோட கள்ளக்காதலனையும் வர சொல்லி அவங்களோட நகையை வலுக்கட்டாயமா பறிச்சு அவங்கள கொலை பண்ணி ஒரு சாக்கு மூட்டையில போட்டு கரும்பு காட்டுக்குள்ள வீசிட்டு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு அந்த குழந்தைய மட்டும் ரோட்ல விட்டுட்டு நல்லவங்க மாதிரி நாடகம் ஆடி இருக்காங்க. வெறும் 4 பவன் தங்க நகைக்காக தன்னோட ஃப்ரெண்டுக்கே இப்படி ஒரு துரோகத்தை பண்ண இந்த பொண்ணுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சுன்னு தெரியல.